இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் பழைய யுவராஜ் சிங்கை மீண்டும் காண முடிந்தது. இந்திய அணியில் நட்சத்திர வீரராக திகழ்ந்தவர் யுவராஜ் சிங் 2007 T20 உலகக்கோப்பை, 2011 ஒருநாள் உலகக்கோப்பை ஆகியவற்றை தோனி தலைமையிலான இந்திய அணி வென்றபோது அந்த அணியில் முக்கிய பங்காற்றியவர் யுவராஜ் சிங். யுவராஜ் சிங் அவரது கிரிக்கெட் வாழ்வின் உச்சத்தில் இருந்தபோது அதிகபட்ச விலைக்கு ஏலம் போனார். ஆனால் அவரை இந்த சீசனில் எந்த அணியும் எடுக்க முன்வரவில்லை. அவரது அடிப்படை விலைக்கு எடுக்கக்கூட எந்த அணியும் முன்வராத நிலையில் இரண்டாம் கட்ட ஏலத்தில் அவரது அடிப்படை விலையான ரூபாய் 1 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி எடுத்தது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் மிடில் ஆர்டரில் சிக்கல் இருந்த நிலையில் அதற்கு தீர்வாக பார்க்கப்பட்டார் யுவராஜ் சிங். அதற்கேற்றாற் போலவே யுவராஜ் சிங்கும் இந்த சீசனில் மும்பை அணியின் மிடில் ஆர்டர் சிக்கலுக்கு தீர்வாக அமையப்போவதாக நம்பிக்கை தெரிவித்திருந்தார். கடந்த சீசனில் மும்பை அணியில் நிலவிய மிடில் ஆர்டர் பிரச்சனையால் தொடக்க வீரர் ரோஹித் சர்மா தானாக முன்வந்து மிடில் ஆர்டரில் இறங்கினார். எனவே இந்த சீசனில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரோஹித் சர்மா தொடக்க வீரராக களமிறங்குவதற்கு நான் உதவிகரமாக இருப்பேன், மிடில் ஆர்டர் பிரச்சனையை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் யுவராஜ் சிங். தான் சொன்ன வார்த்தையை நேற்றைய போட்டியில் காப்பாற்றினார் யுவராஜ் சிங். 214 ரன்கள் என்ற கடின இலக்கை விரட்டும் போது மும்பை அணியின் விக்கெட்டுகள் ஒரு முனையில் சரிந்தாலும் மறுமுனையில் அபாரமாக ஆடினார் யுவராஜ் சிங். அக்சர் பட்டேல் பந்தில் அடித்த சிக்ஸர், அவரது அக்மார்க் ஷாட்டில் அடித்த ஒரு சிக்ஸர் என சில ஷாட்டுகள் பழைய யுவராஜ் சிங்கை நினைவுபடுத்தியது. 5 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்ஸர்களுடன் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அரை சதம் அடித்து தன்னம்பிக்கையை பெற்றார் யுவராஜ் சிங். யுவராஜ் சிங் ஐபிஎல்லுக்கு முன் சொன்னதைப் போலவே சிறப்பாக ஆடி அணியின் நம்பிக்கையையும் பெற்றுவிட்டார். அவரது நேற்றைய இன்னிங்ஸ் அவருக்கு மட்டுமல்லாமல் அவர் மீது அணியினருக்கும் நம்பிக்கையை பெற்று தந்துள்ளது. அதே போல போட்டிக்கு பின்னர் பேசிய யுவராஜ் சிங் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பந்துகளை சந்தித்த விதம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 214 ரன்களை சேசிங் செய்வது என்பது எளிமையான காரியமில்லை. எங்களிடம் நட்சத்திர பேட்ஸ்மேன்கள் இருந்ததால் அந்த இலக்கை அடைந்து விடுவோம் என நம்பினோம். ரோஹித் சர்மா விரைவாக வெளியேறியது, சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த டிகாக் அவுட் ஆனது, பொல்லாட் விரைவிலேயே வெளியேறினது போன்றவை எங்களுக்கு பாதகமாக அமைந்தது. இந்த போட்டியில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமையவில்லை. 20-30 ரன்கள் என்ற அளவிலே எங்கள் பார்ட்னர்ஷிப் இருந்தது. டெல்லி அணிக்கு பந்துவீச்சு சிறப்பாக அமைந்தது. நாங்கள் வெற்றி பெறாதது வருத்தமளிக்கிறது. டெல்லி பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் சிறப்பாக விளையாடினார். கடந்த ஆண்டு அவருக்கு சிறப்பான ஆண்டாக இருந்தது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் சிறப்பாக செயல்பட்டார். 2 சதங்களை விளாசியுள்ளார். கடந்த 2 வருடங்களாக என் வாழ்வில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்து வருகிறது. நான் கிரிக்கெட் விளையாடுவதை மிகவும் விரும்புகிறேன். சச்சினுடனான உரையாடல்கள் எனக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. எனது ஆட்டத்துக்கும் அது பெரிதும் உதவுகிறது. தவறுகளில் இருந்து பாடம் கற்று வெற்றி பாதைக்கு திரும்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் நேற்றைய போட்டியில் மும்பை அணியோட தோல்விக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.